திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். திருச்சிற்றம்பலம். நேயர்களே, இந்த அருமையான ஒரு மாதத்திலே மகா சிவராத்திரி வரும் வேளையிலே நாம் ஒரு சிறந்த பாத யாத்திரையை பார்க்க போகிறோம். சிவாங்கா பாத யாத்திரை. இந்த சிவாங்கா பாத யாத்திரைக்கு சத்குருவே ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சமயத்தில் எது பண்ணணும், பூஜை பண்ணணும், குரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத மனநிலையில் அவங்கள பக்தர்களை, சிவபக்தர்களை அப்படியே மனமுருகி அந்த பக்தி கடலில் நீந்த வைக்கிறாரு சத்குரு. இது தன்னார்வலர்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் சுசீந்திரத்திலிருந்து அந்த பாத யாத்திரையை தொடங்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். சிறிது வருடம் கலந்தவுடன் அவர்களே ஒன்று சேர்ந்து ஒரு சிவனுக்கு, அந்த ஆதி யோகிக்கு ஒரு ரதத்தை உருவாக்குகிறார்கள். பிறகு அந்த ரதத்தை இழுத்து கொண்டு இங்கே வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈசா மையத்துக்கு வருகிறார்கள். அதே சமயத்தில் ரத வரவேற்கிறதுக்காக நம்ம சுந்தராபுரம் ஈசா தன்னார்வலர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மண்டபத்தில் அவங்கள வந்து தங்க வச்சு அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து, அப்புறம் அதுக்கு அந்த தேரை ஜோடனை பண்ணுறதுக்கு மலர் மாலைகளெல்லாம் கொடுத்து, பூக்களெல்லாம் கொடுத்து அந்த பூஜையில் கலந்துட்டு அங்கிருந்து அவர்களே அந்த வடம் பிடித்து அந்த தேரை இழுத்து வர்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆன்மீக மாதத்தில் நீங்களும் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். சிவாங்கா பாத யாத்திரை வரும் அடியார்கள் என்ன நினைக்கிறார்கள்? அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா, சொல்லுங்கண்ணா, நீங்க எத்தனாவது வருடமா வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? உங்க தொழில் என்ன? உங்க குடும்பம் எப்படி இருக்கு? என்னோட பேர் வந்து தேவ். நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலேருந்து வர்றேன். 15 வருஷமா நான் வந்து சிவகங்கை மாலை போட்டுட்டு நான் விரதம் கடைப்பிடிக்கிறேன். இது 5 வருஷமா பாத யாத்திரை வர்றேன். இந்த 5 வருஷ பாத யாத்திரையில வந்து ஒரு தடவை வரும்போது ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்கு வாழ்க்கையில. இந்த மாலை போட்ட காலத்துல இருந்து இந்த ரதம் எப்ப அங்கிருந்து கிளம்பி வரும், அந்த வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்குன்னு சொல்லிட்டு நினைக்காத நாள் இல்லை. நம்ம வீட்டுல இருந்தா கூட உசிர் மட்டும்தான் அங்க இருக்குது, உடல் அங்க இருக்கு, மனம் ஃபுல்லா முழுக்க அந்த யாத்திரையில தான் இருக்குது. இது தொழில் காரணமா நம்ம சில நேரங்களில் வந்து முழுமையா யாத்திரை கலந்துக்கிற முடியாது. அதனால வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஒரு நாளை வந்து நம்ம இங்க வரணுங்கிறத ஒரு விருப்பம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப ஒரு படி வருஷம் ஒரு படி உயர்வாதே இருக்குது. ரெண்டாவது, இங்கே யாத்திரையில வரும்போது எல்லாருமே எங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இங்க மகல்ல தங்க வைக்கிற பக்தர்கள், அவங்க கொடுக்குற சாப்பாடு, இது ஒரு சிவனுக்கு மாறினா எப்படி இருக்கும், அந்த உணர்வுல எங்களை வந்து சிவனாவை பாக்குறாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு சிவ அவதாரம் இந்த யாத்திரையில நாங்க உணர்றோம். என்ன தொழில் பண்றீங்கன்னா? நான் இளையாங்குடியில நகைக்கடை வச்சிருக்கிறேன். இப்ப அந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு பாதிக்காதா? எங்களுக்கு தொழில் பாதிக்கிறது, எங்களுக்கு இந்த யாத்திரையில வரும்போது அதை பத்தி எங்களுக்கு கவனம் இருக்காது. சரி. எங்க தொழில் காட்டுலாம், எங்க குடும்பத்தை காட்டுலாம் இந்த யாத்திரை எனக்கு ரொம்ப முக்கியமான யாத்திரையா நான் கருதுறேன். அதை தாண்டிதான் இது, அந்த மாதிரி உணர்வு நான் பாக்குறேன். உங்க குடும்பத்துல இது மாதிரி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க நீங்க இந்த யாத்திரை வர்றது? குடும்பத்துல வந்து நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு.
அதை காட்டிலும் எங்களுக்கு வந்து என் குடும்பமே வந்து என் குருவும் என் சிவனை வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்கிறது அந்த நம்பிக்கையில் சரி. நாங்கள் அங்கேருந்து கண் மூடிட்டு இங்கே வந்தால் கூட எல்லாமே நல்லபடியாக நடக்குது. சரி. சுந்தராபுரம் புதிய வாலண்டியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? நமஸ்காரம். நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் முடித்து இது அட்டன் பண்ணுறேன். அதனால் இந்த ரதம் வர்றதை வந்து நம்மளுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. 10 டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்ததில் இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அன்னதானம் பரிமாறினதுலேயும் இதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமஸ்காரம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே, அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா. ரத யாத்திரை வந்தவங்களில் இன்னொருத்தரை பேட்டி பார்த்துட்டு அப்புறம் ஊர்வலத்துக்கு போகலாம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எத்தனாவது வருடம் வர்றீங்க, உங்க உணர்வு எப்படி இருக்கு? என் பேர் நவநீத பாலகிருஷ்ணன். நான் சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி பக்கம் உள்ள மேல்நட்டூர் கிராமத்துலேருந்து வர்றேன். இது வந்து எனக்கு ரத யாத்திரை வந்து 2வது வருடமாக வந்துகிட்டு இருக்கேன். சரி. சிவகங்கை வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நான் மாலை போட்டு வெள்ளியங்கிரி மலை போயிட்டு வந்திருக்கேன். சரி, எப்படி இருக்குங்க உணர்வுல எப்படி இருக்கு? இதை பற்றி பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து இந்த ரத யாத்திரை வர்றப்ப உடல்நிலை வந்து ரொம்ப லேசா, அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப லேசாகவும் உணர்றது மாதிரி இருக்கு. மனசு வந்து ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிறது மாதிரி இருக்கு. அதே போல பக்தி பூர்வமா நல்லா, அதாவது கொஞ்சம் உணர்வு நிலையில உணர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. நல்லாவே சப்போர்ட் பண்ணுது இந்த மாதிரி பயிற்சியை கையில் எடுத்துக்கிறப்ப. ஓகே ஓகே, நன்றி அண்ணா. நமஸ்காரங்கண்ணா. நமஸ்காரம்ண்ணா. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஆர் சரவணண்ணா. நான் இளையான்குடி. ஓ, எத்தனை வருஷமாண்ணா இந்த? 15 வருஷமா. 15 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு என்ன வயசு ஆச்சுங்கண்ணா? எனக்கு 60 வயசு ஆச்சுங்க. 60 வயசு ஆச்சு. யாத்திரையில் 5 வருஷமா, அந்த ரதத்துக்கு பின்னாடி 5 வருஷமா நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நடந்து வர்றீங்க. ஆமாம். இடையில உணர்வுல எப்படி இருக்குங்கண்ணா? ஆனால் இது வந்து எங்கள் டீம் அப்படியே
மாலை போடுற டீம் வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். சரிங்க. அது மாலை போடணும், ரதத்துக்கு பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு 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 ரொம்ப ஒரு இதாக. சரி. இப்போ நீங்கள் வர்ற வழியில் ஏதாவது ஒரு நிறைய பேர் வந்து அந்த சிவனை வணங்குறாங்க. அந்த ஆதியோகி சிலையை பார்த்தோம் வீட்டுக்கு ஓடியாடுறாங்கண்ணா மக்கள், கிட்டக்கிட்டு ஓடியாடுறாங்க. ஓடி அப்படி பிள்ளைக்குள்ளேயும் வந்து பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஆனந்தமாக பார்க்குறாங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க போட்டுட்டு அப்படியே திடு மக்கள் ஓடிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மக்கள் என்னமோ பார்க்குறோம், எங்கள் டீம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர்றதும் அந்த ஆடியோ போட்டு வர்றதும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஓடியாடுறாங்க. போயிடுவேன்னு பயந்துட்டு இதை பார்க்கணும் ஆர்வத்தோடு வர்றாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பூஜை முறையெல்லாம் எப்படிங்கண்ணா பண்ணுறீங்க? டெய்லி காலையில் 5 மணிக்கு நாங்கள் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருவோம். அதேமாதிரி சாயந்தரம் 5 மணி கரெக்டாக பூஜை முடிஞ்ச உடனே நாங்கள் ரதத்தை கிளம்பிடுவோம். இந்த தேரில் பூமாலைகள் அது ஸ்பான்சர் அவங்க இருக்காங்க, அந்த அன்னதானம் கொடுக்குறவங்க அவங்க இது பண்ணி இருக்கிறாங்க. அது மூலியமாக அது வந்து நீங்கள் வர்றபோது ஊர்வலத்தில் உங்களை நல்ல மகிழ்வித்த தருணம் எதுதான் நினைக்கிறீங்க? அங்கே எல்லா மக்களுமே சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப அபூர்வமாக பார்க்குறாங்க. சரி சரி. ரொம்ப வணங்குறாங்க. முதல்ல வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் அது என்ன இது கோவில்பாளையத்துக்கு முன்னால் அடுத்தாப்புல ஒரு ஊர்லாம் அந்த அம்மா நீங்கள் வந்தால் இங்கே தான் டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ காஃபி சாப்பிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சரி. அவங்க அடுத்த வேலைக்கு என்ன சிரமமோ தெரியாது. சரி. ஆனால் நாங்கள் வந்துட்டோன்றது உடனே எங்களுக்கு கடையில் வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி அவ்வளவு அன்போடு எங்களை வரவேற்கிறாங்க. இது உண்மையிலே பெரிய பக்தி. அந்த அளவுக்கு அந்த அம்மா பார்க்குறாங்க. அது நல்லா தெரியும். நினைச்சு பார்த்தாலே உடம்புலாம் அவங்க அந்த கையும் ரொம்ப நீங்கள் கண்டிஷனாக வரணும், வருஷம் வரணும், என் கடையில் சாப்பிடணும், 10 பைசா நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கள் தீபாராயணம் காமிச்சு அவங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுத்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க பார்த்து. தாயும் அல்லவா நீ என்னப்பனல்லவா, என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா, பொன்னம் பலத்தவா பொன்னப்பனல்லவா, பொன்னம் பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அவன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அவன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவான இந்நாட்டு கருணை எடே அறிவன், இந்நாட்டு கருணை எடே ஆன்மீக பூமிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பாருங்க, இந்த இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எப்படியாவது இந்த பாத யாத்திரை செல்வங்களுக்கு உதவணுன்ட்டு இளநீ வெட்டி கொடுக்குறாங்க. காசு கொடுக்க வந்தாங்க கூட வேண்டாம் சாமிகளுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோங்கன்னாங்க. நான் பேர் கேட்டேன், ஆஞ்சநேயா ட்ராவல்ஸ்ன்னு சொன்னாங்க. பொள்ளாச்சியிலேருந்து வர்றாங்களாட்டா தெரியுது. இங்கே உண்மையாலுமே இந்த மாதிரி ஆன்மீகத்தின் மேலே பற்றிருந்து அந்த சிவனடியார்களுக்கு உதவோன்னு நினச்சி உதவுறாங்க பாருங்கள். இதுதானுங்க நம்ம ஆன்மீக பூமி. இது அதுவும் மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோட, காசு வேண்டாங்க சாமி, உங்களுக்கு கொடுத்ததே நாங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். உன் பேர் சொல்லுமா. நீ எத்தனை வருடமா வந்துட்டு இருக்கிறம்மா? என் பேர் அனிருத்தன். நான் இது 2வது வருஷம். சரி. எங்கேஜா இருக்கிறீங்க? உங்க மனநிலையில எப்படி இருக்கு இந்த ரத யாத்திரை? நான் ஆக்சுவலா முன்னாடி விஷ்ணு பக்தனா இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் தான் ஈஷால வந்து சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சிவ நமஸ்காரம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 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 ப்ராசஸ் ஆரம்பிச்சப்போ சிவ நமஸ்காரம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க.
அது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்குள்ள எப்படி சிவன் பூந்திட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே விஷ்ணு பக்தனா இருந்தேன்னா அப்படியே எனக்கு அறியாமே சிவன் பக்தனா ஆயிட்டேன். அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சிவனும் விஷ்ணு ஒண்ணுதான், நம்ம தான் பிரிச்சு பார்க்கணும். ஆனா நான் எந்த கோவில் போனாலும், முருக கோவில் போனாலும், என்ன கோவில் போனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் மனசுல இருந்து வர வார்த்தை விஷ்ணு அப்படின்ற வார்த்தை. ஆனா இப்ப நான் வந்து எனக்கு ஆதியோகியோட முகம், சிவலிங்கத்தோட உருவம் இதுதான் வருது. எப்படி எனக்கே தெரியல. நீங்க பூஜையில எல்லாம் கலந்துக்கிறீங்க, சிவநாமத்தை சொல்றீங்க, அப்ப உணர்வுல எப்படி இருக்கு? எனக்கு அந்த சிவன் மேல ஒரு 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 பக்தி மாதிரி, ஒரு ஒரு அவரோட அப்படியே சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி உடம்பு உணர்வுக்குள்ள அப்படியே வருது. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுமா? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப டிஎம்டி முடிச்சுட்டு அப்புறம் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்கால இருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மா வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க? பிஎட். கல்லூரியில் படிக்கிற மாணவரவே சிவன் எழுத்துட்டு. அது நான் இந்த இதுல வரப்ப எனக்கு வீட்லயும் அதான் சொன்னாங்க, இந்த வயசுல எல்லாம் யாராச்சும் போவாங்களா, எல்லாரும் 40 வயசுக்கு அப்புறம் தான் போவாங்க அப்படின்னு. ஆனா இது நம்ம உயிரோட ஒரு விஷயம். நம்ம இப்பவும் உயிரோட தான் இருக்கோம், 40 வயசுக்கு அப்புறம் உயிரோட தான் இருக்கோம். உயிர் இருக்கிற வரை இது நம்மளோட சேர்ந்த ஒரு விஷயம். 40 வயசுக்கு அப்புறம் தான் வயசாகி பல்லெல்லாம் போய் காலெல்லாம் அசைக்க முடியாத டைம்ல உட்காந்து என்ன பண்ண முடியும்? இல்ல, நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்கிறாங்க. யங் ஏஜ்ல பொருள் தேடுறதுக்கு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகம் வந்தது. அதுக்கப்புறம் ஆன்மீக வழியில் போகணும்னு உள்ள ஒர்க் பண்றாங்க. ஆனா என்ன கேட்டாங்கன்னா, நம்ம என்னதான் பெரிய படிப்பு அதெல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் நம்ம மனசையும் நம்ம உடலையும் நம்ம தயார்படுத்ததுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே. இந்த வயது இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வேணாலும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேணாலும் நீங்க ஆசைப்படலாம். இப்ப பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், அவன் வெளிநாட்டுல போகணும், என்ன வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன தொழில இருந்தாலும் சரி, உங்க மனசும் உங்க உடலும் நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த மனுஷனா இருப்பீங்க. அதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்கி உள்ளவங்களுக்கும், மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு செடிக்கா இருந்தாலும், ஒரு செடிக்கா இருந்தாலும், ஒரு பூச்சிக்கா இருந்தாலும், இப்ப நம்ம ஈஸியா வந்து எல்லா உயிரையும் கொள்றோம். நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து மனித உயிர் தான் பெருசு, பாக்கி எல்லா உயிருமே வந்து ஏதோ நமக்காக கடவுள் வந்து சாப்பிடுறதுக்காக படைச்சு விட்ட மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல, எல்லா உயிருமே இறைவன் தான், எல்லா உயிருமே கடவுள் தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த உயிர் தன்மையை புரிஞ்சுக்கணும். அந்த உயிர்ல இருக்க கடவுள் தன்மையை புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த நம்ம மனுஷங்கிறது உலகத்தை அழிக்கவும் முடியும், உலகத்தை காக்கவும் முடியற சக்தி நம்ம மனுஷனுக்கு இருக்கு. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா உலகம் கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். இப்ப இளைஞர்கள் எல்லாமே இந்த யோகா பயிற்சிகள் பண்ணணும், இறைவனை வழிபடணும். ஏன்னா இறைவன்றது நமக்குள்ள இருக்கிற சக்தி. அதை புரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்தா என்ன வாழ்க்கை அது? அருமையா சொன்னீங்க, நல்லா உணர்ந்து சொல்லியிருக்கீங்க. உங்க மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவைன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க தயாராயிட்டீங்க. சத்குரு உங்களை தயார்படுத்தி வச்சுட்டாரு. என்னப்ப நல்லவா, வெந்தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா,
என்ன அற்புதம் இதுவே அற்புத மோகன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான நின்னாட்ட கருணை இறையடிவேனோ நின்னாட்ட கருணை இறைவடிவேனோ நமஸ்காரம். ஆனா உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சிவாங்கா? நான் எங்கிருந்து வந்துட்டு இருக்கிறீங்க? நான் மதுலேருந்து வர்றேன்னா. என் பேர் கமல்நாதன். நமஸ்காரம். நான் 15 வருஷமாக வர்றேன். சரி. அந்த பாத யாத்திரை வந்து ரதம் கூட வந்து ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் சரி. நான் வந்து இந்த பாத யாத்திரையே வந்து எனக்கு வந்து நான் முதல்ல வந்து சிவனடியார்களுக்கு வந்து ரதம் இல்லாமல் வந்துகிட்டே இருப்பாங்க, நடந்து வருவாங்க ரதம் இல்லாமல். அப்படியே வரும்போது நான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். அப்படி மதுரையில் நம்ம மதுரையிலேருந்து அந்த அவங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பேன் அவங்களுக்கு. சரி. அப்படி தான் எனக்கு வந்து அறிமுகம் ஆச்சு. ரதமே இல்லாமல் ஆமாம் பாத யாத்திரையாக வருவாங்க, பாத யாத்திரை மட்டும் வருவாங்க. அப்போ தான் எனக்கு பழக்கம், எனக்கு அறிமுகம் தெரியும், நல்லா தெரியும். அந்த மாதிரி உணவு கொடுப்பேன், எனக்கு தெரியும். அப்புறம் சிவாங்க நான் மதுரையில் பார்த்துட்ருக்கேன், நான் வந்து ஆர்கனைஸ் அது பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது பல சூழ்நிலைகள், இப்போ நம்ம புதுசாக வீடு கட்டணும், பல வீட்டு சூழ்நிலைகள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து கொஞ்சம் அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. சரிங்களா. அப்புறம் வந்து நான் சரி, அப்புறம் வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போனாங்க. நான் வந்து பார்த்தேன் இதெல்லாம் சரி வட்டு வராது, பேசாமல் வந்து பாதயாத்திரை வந்துட்டாங்க பேசாமல். இதெல்லாம் சரியான ரூட்டு கிடையாது, இது வந்து அதுக்கு இது தீர்வும் கிடையாது. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டே இருந்தாங்க, அங்கே போய் ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்து சார் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி பாதயாத்திரை நான் வந்து போயிட்டு வந்து பேசுகிறேன் சார் மட்டும் சொல்லிட்டேன் நான் வந்து. ஆமாம். அப்புறம் போயிட்டு வந்து அது அந்த விஷயமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த விஷயமே வந்து. இப்போ சேர்ந்து வாழ்றீங்களா இல்லையா? இப்போ சேர்ந்து வாழ்றேன், இப்போ சேர்ந்து வாழ்றேன், சேர்ந்து வாழ்றேன். அதான் அந்த கோயிலுக்கு போட்ட முன்னாடி வந்து அந்த விஷயமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படியே. இப்போ நல்லா புரிஞ்சுட்டாங்க. ஆமாம், நீங்கள் வர்றதுக்கெல்லாம் நல்லா ஒத்துழைப்பு தர்றாங்க. சரி, ஒத்துழைப்பு தர்றாங்க. அதனால அதுவே வந்து எனக்கு வந்து இப்படி தான் வந்து பாத யாத்திரையே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் வந்தது. சரி சரி. ரத யாத்திரை. உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து அதனால் வந்து வருஷம் எப்படி ஆனாலுமே வந்து கண்டிப்பாக பாத யாத்திரை வந்து வந்துடுவேன், வந்து தீருவேன் கண்டிப்பாக. அது வந்து அது சத்குரோட ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், சிவனோட அருள். ஆமாம். கண்ணு உன் பேர் என்ன? ஜெய ஹரிஹரன். கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஜெய ஹரிஹரன். ஜெய ஹரிஹரன். எங்கிருந்து வர்றீங்க? பரமக்குடி. பரமக்குடி. என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். எப்படி உங்களுக்கு இந்த ரத யாத்திரையில் உற்சாகம் வந்தது? கூட ஆறு வந்தாங்க? அப்பாவா? உனக்கு எப்படி இருக்குது அனுபவம், எப்படி இருக்குது யாத்திரை வர்றது? சிவனை பற்றி நீ ஏதாவது பாடுவியா? தெரிஞ்ச குரு பூஜைலாம் பண்ணுவீல சொல்லு. குரு பூஜை பண்றது எது நினைக்கிறியோ குரு பூஜை பண்ணுவியா? எங்க சொல்லு பூஜை என்ன நீ சொல்லுவ? என்ன பூஜை எப்படி பண்ணுவ சொல்லு, தாத்தா சொல்லு. கொஞ்சம் சத்தமா சொல்லு. அருமையா இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி போடுறேன். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி ஆராத்திகம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ குரு சரணமேப்யோ நமः. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய.
நமஸ்காரம். இது ரதம் வர்றதுல நம்மளால முழுமையாக அவங்களோட ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போக முடியலனாலும் நம்ம கோஆர்டினேட்டர் சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்னதானம் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம சென்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விடலான்ட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். கௌரி சங்கர் சொல்லுங்க. நமஸ்காரம், என்னோட பேர் கௌரி சங்கர். இது முதல் முறையாக வந்து இங்கே ரதத்தில் நடந்து வந்தவங்களுக்கு எல்லாமே பரிமாறணும். இப்போ அடுத்து இங்கேருந்து சுந்தராபுரம் போகிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம். ரதத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தன்னார்வ தொண்டை பற்றி சொல்லுங்க. எத்தனை வருஷமா கிளாஸ் பண்ணீங்க? தன்னார்வ தொண்டு செய்யறதுல உணர்வு எப்படி? நான் வந்து 2004 இந்த கிளாஸ் பண்ணினேன், கிளாஸு. அதுலேருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் தன்னார்வ தொண்டராக செயல் செஞ்சுட்டு வரோம். இந்த தன்னார்வ தொண்டராக செயல் செய்கிறதுங்கிற போது ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு மாதமாக சிவராத்திரிக்கான ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன், பல்க் என்ரோல்மெண்ட், காலேஜ் என்ரோல்மெண்ட், பப்ளிக்கெலாம் சந்தித்து பேசிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஆர்வம் வரும்போது ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக இருக்குது. நம்ம வீட்டில் எந்த செயல் செஞ்சாலும் இந்தளவுக்கு ஆனந்தமாக இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே வந்து செயல் செய்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்ம என்னை மாதிரி பல தன்னார்வ தொண்டர்கள் இந்த மகா சிவராத்திரிக்காக பல செயல்களில் நேரம் காலம் எல்லாம் யோசிக்காமல் செயல் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த சிவராத்திரியில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன்.